ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலிங் சேனல். திஸ் இஸ் ரெபிகா சுரேஷ். இன்னைக்கு நம்ம சிஎம்சி வெள்ளூர்ல இருக்க சிஎம்சி மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்கு, அது எப்படி வந்து ஃபில் ஆகுது, எவ்வளவு வந்து ஃபீஸ் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சிஎம்சி வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா யூஜி அதாவது எம்பிபிஎஸ்க்கு 100 சீட் இருக்குங்க. அதுல 100 சீட்ல 50 சீட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 50 சீட் வந்து அவங்களே வந்து ஃபில் பண்ணுவாங்க. 50 சீட்ல 30 சீட் வந்து யாரெல்லாம் டாப் மார்க்ஸ் வாங்கி சிஎம்சி வெள்ளூர்ல படிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து அது ஃபில் ஆகுங்க. அடுத்து இருக்க 20 சீட் வந்து எப்படி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அதை ஃபில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கிறிஸ்டியன் மைனாரிட்டி அதுல வந்து ஆர்டர் படி டாப் மார்க்ஸ்ல இருந்து அப்படி கொஞ்சம் குறைஞ்சிட்டே வர அந்த 20 ரேங்கிங்ல இருக்கவங்களுக்கு ஃபில் ஆயிடும். சிஎம்சியே வந்து 50 சீட் வந்து ஃபில் பண்றாங்க. இது எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். 38 சீட் வந்து டயசிஸ்ல இருக்கவங்க. இப்போ நிறைய சிஎஸ்ஐ சர்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு ஜோனுக்கும் பாத்தீங்கன்னா யாராவது டாப் மார்க்ஸ் எடுத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 38 சீட் போயிடும். அடுத்து இருக்கிற 10 சீட் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கோட்டா. பழைய ஸ்டாஃப்ஸா இருக்கலாம், இல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸா இருக்கலாம். அவங்களோட பிள்ளைகளுக்கு அங்க படிக்கிறதுக்கு அந்த 10 சீட்ஸ் கொடுத்துறாங்க. 2 சீட் இருக்குங்க. அது ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சிஎம்சியே ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில் பண்றாங்க. சிஎம்சி வெள்ளூர் சூஸ் பண்ணீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க கவனத்துல கொள்ளணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து 2 வருஷம் பாண்ட். நீங்க 5 வருஷம் படிச்சுட்டு 2 வருஷம் உங்க சொல்ற இடத்துல வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை ரிலீவ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ரிலீவ் ஆகணும்னா 10 லட்சம் பெனால்டி கட்டிட்டு தான் ரிலீவ் ஆக முடியும். அதனால அந்த காலேஜ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா சூஸ் பண்ணுங்க.